ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, பாவக்காய் வந்து நான் இன்னும் பெருசாகலை நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அது நல்லா முத்திடுச்சு போல். பாருங்கள், லைட்டாக பழுத்தே வந்துடுச்சு. அதனால் ஒரு 3 பாவக்காய் இருக்குது, அதை அறுவடை பண்ணிடலாம். அதை தவிர பாருங்கள், நல்லாவே பிஞ்சு விட்டுருக்காங்க நிறையா. இது ஒன்று பாருங்கள், கீழே பந்தல் போட்டோம், இப்படி தான் போட்டிருக்கேன். ஏதோ தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கோம். பெருசாக போட்டிருந்தாலும் நல்லா நிறையா காய் வரும். நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதில் இந்த பூ தான் எவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்லா சூப்பராக எல்லோ கலராக பாவக்காய் பூ. பாவக்காய் பச்சையாக இருந்தாலும் பூ பாருங்கள், எல்லோ கலர் சூப்பராக இருக்குது. வாங்க பாவக்காய் அது பாருங்கள், இங்கே ஒன்று நல்லா வளர்ந்துருக்குங்க. நான் பந்தல் போட்டிருந்தா இன்னும் நல்ல காய் தான். இன்னொரு காய் கீழே போட்டுருக்காங்க, நல்லா வளர்ந்துருச்சுங்க. அப்படியே 1/2 கிலோவுக்கு மேலே தான் வரும் காய். 3 காய் இல்லைங்களா, 3 காய். இந்த 3 தான் இப்போ நம்ம அறுவடை பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்காக ஒரு செடி வைக்கிறோம் இல்லைங்களா, பாருங்கள். இது ஒரு காய் இருந்தால் கூட போதுங்க நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு. ரொம்ப எதுவுமே போட வேணாங்க. நல்லா நான் இதுக்கு விதை போட்ட செடி வந்தது. சும்மா குச்சி தான் நட்டு வச்சு பாருங்கள், சின்ன சின்ன குச்சி தான். நல்லா வந்துடுச்சு. அதிலே நமக்கு நல்ல ஒரு காய் கொடுத்துருக்கு. நம்ம இன்னும் நல்லா பந்தல் போட்டு விட்டுட்டோம்னா போதும். இதுக்கு இது உரம்லாம் தேவையில்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன இலைங்களை பூச்சி அரிக்குது, அப்போ நம்ம மிளகா மருந்து தான் போடுறாங்க, வேறு எதுவும் எனக்கு தெரியல. நம்ம வேணும்னா அதுக்கு நாங்கள் சாம்பல் போட்டு விடுறேன். நான் சாம்பல் தான், எதுவும் வாங்கிட்டு வர்றதில்ல. பாருங்க, 3 பாவக்காய் சூப்பராக அறுவடை பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இப்போ தான் இந்த கொடியிலேருந்து நான் பாவக்காய் பறிக்கிறேன். ரொம்பவும் நல்லாயிருக்கு பாவக்காய், பெரிய சைஸு. நம்ம வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் செடிங்களை வைங்க. வாங்க அடுத்ததாக கத்திரிக்காய் பார்க்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரே செடி தான், இந்த ஒரு செடி தான் இருக்குது. வச்சேன் நான் நிறையா செடி, உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒன்று இந்த இங்கே ஒன்று ஒரு 4-5 கத்திரிக்காய் இருக்குது. அதை இப்போ அறுவடை பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், நல்லா முத்திடுச்சுங்க. ரொம்ப விடவும் கூடாது, அப்புறம் நம்ம பறிக்க முடியாமல் வேஸ்ட்டாக போய்டும். இவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற 2 காய் செடிங்கன்னா 2 தான். இது 2ம் நம்ம வாழைக்காய் இருக்குது, அது இப்போ நம்ம அறுவடை பண்ண முடியாது. 2 தான் போட்டிருக்கோம், 2 நல்ல அறுவடை. பாருங்கள், இதுவும் ஒரு 1/4 கிலோ வரும். பாவக்காய் 1/2 கிலோவுக்கு மேலேயே வரும். நீங்களும் செடி வைங்க. நமக்கு எந்த ஒரு உரம் போடாமல் கெமிக்கல் இல்லாத நல்ல ஒரு ஆர்கானிக் காயாக நம்ம சாப்பிட்றோன்ற ஒரு சந்தோஷம்தான். அது நம்ம விதைச்சி நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்து சாப்பிட்றது இன்னும் ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்டில் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் இந்த செடி வைங்க நிறையா காய் கொடுக்கும் அப்படின்னா சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் நிறைய கீரை செடியெலாம் போடணும், கொஞ்சம் மண் கொட்டினதுக்கப்புறம் தான் போடணும். ஆல்ரெடி நிறையா செடி வச்சுருந்தேன் கீரை, அதெல்லாம் கொஞ்சம் இடம் மாற்றுறதால வைக்க முடியல. எங்கள் வீட்டுக்கு இப்போ நிறையா இருக்கிறது என்ன செடின்னு பார்த்திங்கன்னா துளசி தாங்க. ஃபுல்லாக துளசி தான் இருக்குது, பச்சை துளசியும் இதுவும். இதெல்லாம் நாளைக்கு பறிச்சுக்கலாம். நம்மளோட அடுத்த வீடியோவில் வேறு ஒரு அறுவடையை பார்க்கலாம். பாய்.